எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஐயோ தெய்வமே, எங்களால் நம்பவே முடியலையே. அதாவது நண்பர்களே, சில பேர் சொல்லுவாங்க, அனலிஸ்ட் மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆயிடுச்சு, இனி இதுக்கு மேலே இறங்காது அப்படின்னு சில அனலிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து சரிவடைந்து கொண்டே வந்துட்டு இருந்த மார்க்கெட் இனி இதுக்கு மேலே இறங்காது அப்படின்ற மாதிரி அர்த்தம். நம்மளுக்கு எதிர்காலம் தெரியாது, அதனால் அவன் இறங்கலாம் அல்லது ஏறலாம், என்னமோ பண்ணிட்டு போகிறான், லோவை பார்த்தோமா பணத்தை போட்டோமா அப்படின்னு பல பேர் நம்ம இருந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த அனலிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆயிடுச்சு, இனி திரும்பாது அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் சொல்லுவாங்க. அது எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் மார்க்கெட் அப்படியே ரிவர்சல் ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா, 5 minutes சார்ட்டில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்பதை பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கீழே சமீபத்தில் போக மாட்டேன்றான். இது எத்தனை நாள் ஆயிடுச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளே ஆயிடுச்சு. 10 நாளாக அவனால் குறிப்பிட்ட லோ என்பதை உடைக்கவே முடியல. 3 முறை முயற்சி செஞ்சும் இன்னும் உடைக்க முடியல. அதனால தான் நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நிஃப்டி பாட்டம் அவுட் ஆயிடுச்சா, மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ மேலே பார்த்தாலும் கிட்டத்தட்ட 4000 பாயிண்ட்டுகள் என்பது தள்ளி இருக்கு, கீழே குமிஞ்சு பார்த்தாலும் 4000 பாயிண்ட்டுகள் 18,000க்கு பக்கத்தில் என்பதும் தள்ளி இருக்கு. ஆக மொத்தம் மிகவும் முக்கியமான சென்ட்ரு பாயிண்டில் இருக்கக்கூடிய நிஃப்டி எந்த பக்கம் போகணுதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஒருவேளை அடுத்த வருஷம் இது பழையபடி 26,400ன்னு வந்துடுச்சுன்னா, ஓ இங்கே தான் பாட்டம் அவுட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த நொடியில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் பல அனலிஸ்ட்டு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் மேலே வந்தது யாருனாலையுமே நம்ப முடியாதா இருக்குது. நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட்டில் அமெரிக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கிராஷ், அமெரிக்காவுடைய மார்க்கெட்லாம் கும்பா குட்டி நான் அப்படின்ற மாதிரி அமெரிக்க மார்க்கெட் கீழே விழுந்து கிடக்குது. சரி, யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எடுத்து பார்த்தா அவனுங்க அதை விட கிராஷ் ஆகி கிடக்குறாங்க. ஓவர் அடி. நம்மால் மட்டும்தான் சவுத் கொரியா கும்பா பாட்டு பாடினாலும் சரி, ஜப்பான் கும்பா பாட்டு பாடினாலும் சரி, நம்மளுடைய ஒருவேளை இப்படி இருக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, சென்செக்ஸ்னுடைய எக்ஸ்பைரியில் ஏதாவது ஒரு குரூப்பு மிக கடுமையான லாபத்தை சம்பாதிக்கணும், ட்ரம்ப்பாவது அவராது இவராவது முதல்ல மார்க்கெட்டில் நம்ம பெருசாக இன்றைக்கி சம்பாரித்து விட்டுறணும் அப்படின்றதுனால ஏதாவது பிளான் பண்ணி மேலே தூக்கி விட்டாங்களான்னு தெரில. எது எப்படியோ நண்பர்களே, லாபம் வந்தால் நம்ம அனுபவிச்சுக்க வேண்டியதானே. இங்கே பாருங்க, ஒரு நண்பர் சொல்கிறாரு, காலையில் எனக்கு 75,000 ரூபா என்னுடைய பொசிஷன் வந்து நஷ்டங்க, கடைசியில் இப்போ க்ளோசிங்கில் மார்க்கெட் பார்க்குறேன் 50,000 ரூபா எனக்கு லாபத்தில் இருக்குது. வா, வாட் அ பியூட்டிஃபுல். ஸோ மார்க்கெட்டு நேற்று ஏறினது சரி, இன்றைக்கி லோலேருந்து ஏறினது சரி, ஏதாவது உள்குத்து இருக்குமான்னு நம்மளுக்கு தெரில. பட் லெட் அஸ் என்ஜாய் திஸ் ரேலி. சரிங்க நண்பர்களே, நம்ம என்ன நினைக்கலான்னா, நல்லதே நினைக்கலாம். இறங்கி கொண்டிருந்தே வந்துட்டு இருந்த மார்க்கெட் நின்றுச்சு, வீழ்ச்சியை நிறுத்தி விட்டது, பாட்டம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நல்லதே நினச்சிக்க வேண்டியதான். இல்லை திங்கக்கிழமை அன்றைக்கோ அல்லது அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்லையோ மார்க்கெட் இப்போ வந்திருக்கக்கூடிய லோவை உடச்சி போனாலும் சரி தான், அல்லது இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் சரி, நம்ம நினச்சிக்கிறது என்ன நினச்சிக்க வேண்டியதுன்னா, சரி பாட்டம் அவுட் ஆயிடுச்சு, இங்கேருந்து இன்னொரு வருஷத்துக்கு, போன வருஷம் எப்படி திடீர்னு ஒரு அருமையான ரேலி கொடுத்து எல்லா பங்குகளும் 40-50% ஏறினானுங்களோ, அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு ரேலி வரட்டும்னு நம்ம நல்லதையே நினச்சிக்க வேண்டியதுதான். இதில் இன்றைக்கி எஃப்ஐஎஸ் என்ன பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப முக்கிய நண்பர்களே. ஏன்னா நேற்று 8,331 கோடிக்கு எஃப்ஐஎஸ் கேஷ் மார்க்கெட்டில் விற்றுருந்தாலும் நேற்று நம்மளுடைய மார்க்கெட் உச்சத்திலிருந்து எல்லாத்துக்கும் லாபம் தான். இன்றைக்குமே கடுமையான வீழ்ச்சியில் இருந்த மார்க்கெட் மறுபடியும் மிகப்பெரிய அளவில் ஏறி இருக்கான். அப்போ ஒருவேளை இன்றைக்கும் எஃப்ஐஎஸ் விற்றுருந்தாங்கன்னா, போங்கப்பா உங்களுக்கு வேறு வேலை இருந்தால் பாருங்கள், எங்கள் மார்க்கெட்டை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம தூக்கி விட ஆரம்பிச்சிட்டாங்களே என்னன்றது தெரியல. ஆனாலும் இன்றைக்கி தேதியில் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் தகவல் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம டைரெக்டாக என்எஸ்சி இந்தியா வெப்சைட்லேயே கூட நம்ம போய் பார்க்கலாம். அங்கே என்ன தகவல்னா, அட பாவீங்களா என்னங்க, அப்போ நிஜமானவே நீங்கள் எங்களுக்கு வந்து தம்பி நீங்களாம் எங்களுக்கு ஸ்மால் பாய் மாதிரி அப்படின்ற மாதிரி நம்ம மார்க்கெட் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ்னுடைய இன்றைய தகவல் அப்படின்றது பார்க்கும்பொழுது அவங்க 10,198 கோடிக்கு ஏதேதோ பங்குகளை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 19,428 கோடின்னு கையில் இருக்கக்கூடிய ஷேர்களையும் சேர்த்து விற்றுருக்காங்க. ஆக மொத்தம் 9,229 கோடிக்கு விற்றுருக்காங்க. இவன் வந்து என்ன பண்ணுறான்னு தெரில, விற்றுவிட்டு விற்ற பங்குகளே திரும்பி வாங்குறாங்களா,
அல்லது விற்றுவிட்டு வேறு பங்குகளை வந்து வாங்குறாங்களா, ஏதோ ஒரு வகையில் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நெட்டை பார்க்கும்போது கையில் இருக்கக்கூடிய ஷேர்களை அதிகமாக விற்று விட்டுருக்காங்க. அதாவது சிம்ரன் 2 கோடிங்கிறது இந்த பையனுக்கு நான் கொடுக்குற டிப்ஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எஃப்ஐஎஸ்னுடைய செல்லிங்க. நீ 10,000 கோடி விற்கிறதுனா அப்படி ஓரமாக வந்து விற்றுக்கிட்டு இருப்பா தம்பி, நாங்கள் மார்க்கெட்டை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி இன்றைக்கி ஏற்றி விட்டுருக்காங்க. எது எப்படியோ இது வந்து சென்செக்ஸுக்கு உண்டான ஒரு சென்செக்ஸில் ஏதாவது ஒரு குரூப் கோடியாக சம்பாதிக்கணும்னு பிளான் பண்ணி ஏற்றி விட்டாங்களோ, அல்லது நிஃப்டி உண்மையிலேயே பாட்டம் அவுட் ஆகி இனி இதுக்கு மேலே இறங்கவே கூடாதுன்னு சொல்லி திரும்பி ஏற ஆரம்பிச்சிருச்சோ, எதாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக ஏப்ரல் 6 திங்கட்கிழமை அன்னைக்கு கிளைமேக்ஸு. அன்னைக்கு வந்து நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். அடாடா நண்பர்களே, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் எல்லாம் பார்த்து ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நண்பருக்கு ஒரே நாளில் 47,000 ரூபாய் என்பது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிருக்கு. ஏன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மார்க்கெட் ஒரே சைடில் இப்படி ரெக்கவரி ஆகி மேலே போய்கிட்டே இருக்குன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒன்றா மேலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் கீழே விழுகும், அல்லது மொத்தமாகவே நம்மளை ஏமாற்றி ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்கி விட்டுருக்கலாம். என்ன வேணாலும் ஆக மொத்தம் எல்லாருமே மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிருந்துருப்பாங்க. அதனால் இந்த நண்பர் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா, மார்க்கெட் ஏற ஏற அதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி புட் ஆப்ஷன்களை குவிச்சிக்கிட்டே வந்திருக்கார். கடைசியில் க்ளோசிங் வரைக்கும் மார்க்கெட் இறங்கவே இல்லை. இதனால் அவருடைய வாழ்க்கையிலேயே இன்றைக்கி முதல் முறையாக மிகப்பெரிய நஷ்டம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாமே ரிஸ்க்கு தாங்க நண்பர்களே. நம்ம டிவிடெண்ட் ஷேர்களை வாங்கி வைக்கிறோம், அவன் கரெக்டாக டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பானா, அவனால் கொடுக்க முடியுமா ஒவ்வொரு வருஷமும், அது ஒரு மனசுக்கு பதட்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது நல்ல பங்குகளை வாங்கி வைக்கிறோம், அவன் திரும்பி ஏறுவானா இல்லை கீழேயே இருப்பானா அப்படின்ற மாதிரி பதட்டமாக இருக்கும். ஆனால் இந்த 2 விஷயங்களுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கின ஷேர் மேலே ஏறி சம்பாதிப்போம் அப்படின்றதும் சரி, அல்லது அது ஏறினா என்ன இறங்கினா என்ன டிவிடெண்டை வாங்கி சம்பாதிப்போம் அப்படின்ற இந்த 2மே வந்து பெரும்பாலும் ஃபெயில் ஆகிறது இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு லாக் ஆகுது, ஏதோ ஒன்று ஆகுது, வருமானம் குறையுது, அது இன்னும் ஆகுது. ஆனாலும் நம்மளுக்கு வந்து பெருசாக வாஷ் அவுட் ஆகிறது இல்லை. போட்ட பணம் என்ன மிஞ்சி போனால் 40-50% இறங்குவான், அப்புறம் மறுபடியும் ஏறி வருவான். இல்லைன்னா 80% இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து மேல் நோக்கி ஏறி வருவான், என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் போன்றதெல்லாம் பணத்தை விட்டுட்டாக்கா மறுபடி விழுந்த வேகத்திலேயே எந்திரிச்சு ஓடுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, 100க்கு 10 பேர் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. ஸோ எத்தனை தடவை விழுந்து எந்திரிச்சு ஓடினாலும் மறுபடியும் எவனாத்த பிடிச்சி நம்மளை தள்ளி விட்டுருவான். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு தான் அதிகமான ப்ராபபிலிட்டி வின்னிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நண்பர்களே, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த வருஷத்தில் என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுடைய ஆடிட்டரை கேட்டு தெரிஞ்சுங்க. ஒரு நண்பர் ஒரு நல்ல எண்ணத்தோட என்ன ஒரு பதிவு போட்டிருக்காருன்னா, டக்குன்னு இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய சமயத்தில் சில முக்கியமான சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அந்த டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் சம்மந்தமாக அந்த 15G 15H எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ அதுக்கு பொதுவாக ஃபார்ம் 121 அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்ச சில தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கார். ஸோ எதையுமே லாஸ்ட் மினிட்டில் போய் பார்க்காம, எப்படி இருந்தாலும் இனி மாதம் முடிஞ்சிருச்சு, ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட தகவல், பேங்க் சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாத்தையும் எடுத்து கோர வச்சு நாளைக்கு கூட லீவு தான், எல்லாத்தையும் ஒர்க் பண்ண வேண்டியதான். அதனுடைய ஐடி ஃபைல் பண்ணுறது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. நண்பர்களே, அதிகமாக அடி வாங்கிய பங்குகளில் இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்றதும் ஒரு பங்கு. அந்த அடி வாங்கிய பங்கு ஓலா எலக்ட்ரிக்கிலிருந்தே ஒரு நண்பர் தப்பிச்சு ஓடி வந்துட்டார். வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி. இனி கையெடுத்து கும்பிடுற, இனி அந்த பங்குக்கெல்லாம் நான் இனி போக மாட்டேன் சாமி, ஆளை விடுறேன். ஆமாங்க, ப்ரெஷர். இப்போ டாட்டா மோட்டர் வந்து பெரிய கும்பா குட்டியாகி 100 ரூபாய்க்கு கீழே போனால் கூட ஏதாவது ஒரு நம்பிக்கையில் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். இவனுங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸை காமிச்சா மட்டுமே, சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கோம், லாஸ்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்தால் மட்டுமே இவங்க நாளையெல்லாம் கீழிருந்து மேலே வர முடியும். ஒரு உதாரணத்துக்கு 30 ரூபா பக்கத்தில் போய் விழுந்துடுச்சு ஜொமேட்டோ அப்படின்ற ஒரு பங்கு. இப்போ கூட அதை எட்டர்னல்னு பேர் மாற்றிட்டாங்க. 30 ரூபாயிலிருந்து அப்புறம் 300 ரூபாய்க்கு மேலே வந்தான். ஏன் வந்தான்? அவன் லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தால் அப்புறம் ப்ராஃபிட் மேக்கிங்னு மாற்றி காமிச்சான். அதனால் அவனை மேலே கொண்டு வந்தாங்க.
பேடிஎம் அப்படின்ற பங்கு அதுவும் அதே மாதிரி தான், கீழே கடந்தான். ஏன்னா அது ஒரு லாஸ் மேக்கிங்காக இருந்தது. அப்புறம் அவன் கொஞ்சம் ப்ராஃபிட் மேக்கிங்னே அவனை மேலே கொண்டு வந்தான். பட் அந்த கீழே இறங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளை மாதிரி ரீட்டெய்லர்கள் உள்ளே போய் மாட்டிக்கிட்டால் வெளியே வர்றதில்ல கஷ்டம் இல்லை. வேறு ஏதாவது ஒரு குரூப்பு கான்ட்ரா இன்வெஸ்டிங்னு ஒரு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இருக்குது. அது என்னென்னா, மார்க்கெட்டில் எதிர்காலத்தில் இந்த பங்குகள்லாம் லாபம் செய்யும், இப்போதைக்கு மார்க்கெட் இவனை ஒதுக்கி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப் தான் கான்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட். அதில் அவங்க எடுத்த பின்பு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 5 டைம்ஸ்னு பெரிய ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கெலாம் அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஜொமேட்டோவில் பேடிஎம்லாம் பெருசாக ஜெயிச்சு வந்துட்டாங்க. இனி இந்த ஓலா எலக்ட்ரிக் என்ன ஆகும்னு தெரியாது. ஆனால் அது வரைக்கும் ரிஸ்க் எடுத்து ஒரு ரீட்டெயிலர்னால் வச்சுருக்க முடியாதே, தினசரி பயந்து கிடக்கணும். அதனால தான் இந்த நண்பர் ஒரு 10% ப்ராஃபிட் வந்தால் போதுண்டா சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு ஓடி போயிட்டாப்புல. அதில் பாருங்கள் நண்பர்களே, ஒரு நண்பர் க்ரோ அப்படின்ற ஷேரை விற்று நோ லாஸ் நோ கெயின் வாங்கின ரேட்லேயே விற்று கிட்டத்தட்ட 9,000 ரூபா பணம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இனி மார்க்கெட் இறங்கினா யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுருக்கார். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா கரெக்டாக அந்த பாயிண்ட்லேருந்து திரும்பி ஏறும் அப்படின்றது பெரும்பாலும் நிறைய பேருக்குனால கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, போன வருஷத்தினுடைய லோக்கு விழுந்துடுச்சு, அல்லது 2 வருஷத்தினுடைய லோக்கு விழுந்துடுச்சு, அந்த மாதிரியான பங்குகளை தினசரியோ அல்லது ஒரு 10 நாளைக்கு ஒருக்காவோ ஒரு மாதத்துக்கு ஒருக்காகவோ ஒரு பீரியாடிக் பேசிஸ்லையோ அல்லது அட்ஹாக் பேசிஸ்லையோ அல்லது டெய்லி அதை எடுத்து வச்சுக்கிறதுக்கே பார்ப்பாங்க. 10 பங்குகள் எடுத்து வச்சா ஒருத்தன் வர்றதே பெரிய விஷயம், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வேகத்தில். அல்லது ஒரு 20 பங்குகள் எடுத்து வச்சாதான் 1 2 அந்த மாதிரி மேலே நான் பார்த்துருக்கேன். பல ஸ்மார்ட் மணி கான்செப்டில் கரெக்டாக சப்போர்ட் லெவலில் பார்த்து, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்ற ஒரு ஷேர் ப்ரைஸ். இது 2025 என்ன லோவோ அதே லோவில் விழுந்திருக்கான். அப்போ இவன் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் ஏறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கே அவன் இன்னும் 25% ஏறி வரணும். அப்போ மொத்தம் 5 ஷேர் ஒரு முதலீடு பண்ணணும்னு நினச்சிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5ல் ஒரு ஷேர் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் வச்சுக்குவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, இந்த 5ல் இது முதல் நாள் இவன் ஏறுவான் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அவங்களுடைய வேலையெல்லாம் என்னென்னா, ஒரு லோ ரேட்டில் ஒரு ஷேர், முக்கியமான ஷேர் விழுந்திருக்கா அதை அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்றதான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜினுடைய ஒரு எய்மாக இருக்கும். அதே மாதிரி முன்னணி பங்குகளில் அடுத்தது பஜாஜ் ஃபைனான்ஸ். அந்த பங்குமே சமீபத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட லோ அப்படின்னு விழுந்திருக்கான். இவன் தன்னுடைய பழைய ஹையை போய் பிடிக்கணும்னு வச்சுங்க, இவனு எவ்வளவு தூரம் ஏறணும்னா ஆல்மோஸ்ட் 33% ஏறணும். அது ஒரு வருஷத்தில் ஏறினா இல்லை 2 வருஷம் கழித்து தான் ஏறினா என்ன. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 5 ஷேரில் ஒரு 2 ஷேரை இப்போ அவங்க ஃபைன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் இன்னும் வேறு ஏதாவது பங்குகள் சப்போர்ட்லேருந்து திரும்புவானா அப்படின்ற மாதிரி யோசிச்சு, ஒரு உதாரணத்துக்கு ஏஞ்சல் 1 அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது, அவனுடைய ட்ரேடிங் ரேஞ்சு குறுகிட்டே வருது, எந்த பக்கம் நீ உடைப்பான்னு தெரியாது, ஏதாவது மேலே உடச்சி மேலே போக போகிறானா அல்லது அப்படியே உடச்சி கீழே போகிறானான்றதெல்லாம் தெரியாது. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான சப்போர்ட்டில் இருக்குது. அதே மாதிரி தான் எல்என்டி அப்படின்ற பங்கெல்லாம். ஸோ இந்த பங்குமே முக்கியமான ஹையிலிருந்து ஒரு 1 இயர் லோவில் விழுந்திருக்கான். அப்போ ஏதாவது திரும்பி வருவானா அல்லது கீழே போவானா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தாலுமே அது கரெக்டாக சப்போர்ட்டில் எல்என்டி விழுந்துருக்கு. ஸோ மிக முக்கியமான பங்குகள் கீழே விழுந்ததில் 5க்கு ஒரு 4 தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. இன்னும் ஒரு பங்கு ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த இந்தியன் ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இவனு என்ன பண்ணியிருக்கான்னா 2024 லோக்கே போய் விழுந்துட்டான். பாருங்கள் எப்படின்னு. நல்ல ஹோட்டல் பிஸ்னஸ், நல்ல அருமையான பிஸ்னஸ் தான் சொல்லி 4 வருஷமாக கோவிட்டுக்கு அப்புறம் இமாலயத்தின் உச்சிக்கே கொண்டு போனாங்க தான். பட் இப்போ 2 வருஷமாக தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு இந்த இந்தியன் ஹோட்டல்ஸ் அப்படின்ற பங்கு. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷத்தினுடைய லோவில் நிற்காத ஒரு பங்கு மறுபடியும் 2வது வருஷத்தினுடைய லோ போயில் விழுந்தாலும் அதையும் கணக்குக்கு சேர்த்திட்டு ஆக மொத்தம் இந்த 5 பங்குகள் எடுத்துகிட்டு எவனாவது ஒருத்தன் ஏறினா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அதுவுமே சில நேரம் ஏறாட்டி பரவாயில்ல,
அடுத்த இந்த மாதத்துக்கு உண்டான கணக்கு முடிஞ்சுதா, அடுத்த மாதத்துக்கு இன்னொரு 5 பங்குகள் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது தான். இப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே போகல அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பங்கு எவனாவது மேலே வர்ற மாதிரி இருக்கும். அதை விற்றுட்டு கீழே ஏதாவது ஒரு பங்கு போயிருக்கும், அதை வாங்குற மாதிரி ஃபுல் ரொட்டேஷனில் போயிடுவாங்க. அந்த ஸ்மார்ட் மணி குரூப் எல்லாம் யார் அப்படின்னா இந்த குரூப்பு தான், இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் தான். பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு 10,000 கோடி 20,000 கோடிக்கு வாங்குறதும், ஒரு 30,000 கோடி 25,000 கோடிக்கு செல் பண்ணுறதும் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பங்கு சப்போர்ட்டில் வரும்பொழுது எடுக்கிறதோ, ஏதாவது ஒரு பங்கு ரெசிஸ்டன்ஸில் போகும்போது செல் பண்ணுறதோ, அல்லது அவங்களுக்கே வந்து சரி கீழே இன்னும் போயிடுமோன்னு நினச்சி அந்த பங்குகளை விட்டு வெளியே வர்றதோ, அல்லது இன்னும் மேலே போயிடுமோன்னு நினச்சிட்டு உச்சத்திலே போய் மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகுது, என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம யோசிக்கிறோம், பரவாயில்ல ஒரு 9,000 நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இவனுங்களை நம்மளால் ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு தான் நம்மளுடைய பங்குச்சந்தை என்பது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் முதலீடு பண்ணக்கூடிய திறமை இருக்கிறவங்கனாலேயோ அல்லது அடிக்கடி முதலீடு செய்யக்கூடிய வல்லமை படைத்தவங்கனாலேயோ தான் மார்க்கெட்டினுடைய ஒவ்வொரு இறக்கத்துலேயும் ஏற்றத்துலையும் சம்பாதிக்க முடியுது. ஒன்றுமில்லை, 2 நாளைக்கு முன்னாடி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டுக்காரங்க பூரா மார்க்கெட்டு இறங்கினா என்ன ஏறினா என்னன்னு சப்போர்ட்டில் பணத்தை போட்டிருப்பாங்க. நேற்று இன்றைக்கி நல்ல அருமையான லாபத்தை பார்த்துருப்பாங்க. ஸோ இதுதான் இப்போ சமீபத்தில் கீழே இறங்கி கிடக்கக்கூடிய சில பங்குகளினுடைய எக்ஸாம்பிள்ஸ். சமீபத்தில் ஒரு 1 இயர் லோ 2 இயர் லோன்னு வந்து விழுந்த சில முக்கியமான பங்குகளினுடைய எக்ஸாம்பிள்ஸ். சரிங்க நண்பர்களே, இனி நம்மளுக்கு திங்கக்கிழமை தான் மார்க்கெட். திங்கக்கிழமை மார்க்கெட் வரும்பொழுது ட்ரம்ப் அவர்கள் ஈரான் வார் பற்றி என்ன ஒரு தகவலை வெளியிட்டாலும் இந்த எனர்ஜி ரிலேட்டடான பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு MRPL போன்ற பங்குகள் பெருசாக இறக்கமா அல்லது ஏற்றமா, இந்த IOC முதல் கொண்டு இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லாம் வந்து 30% சமீபத்தில் மேலேருந்து கீழே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இவனுங்கெல்லாம் திரும்பி ஏறினாவே 50% ஏறணும், அல்லது இன்னும் கீழே இறங்கினா இன்னும் 30-40% இறங்கணும்னு பெரிய வாலட்டிலிட்டி. போன வருஷம் வந்திருக்கக்கூடிய 100 ரூபா வந்தால் கூட ஒரு நல்ல ரேட்டு தான் அப்படின்னு பல ட்ரேடர்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவன் இனி 100 ரூபா வரதுனால இன்னும் 30% இவன் இறங்க வேண்டியது இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் திங்கட்கிழமை அன்னைக்கு ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்புனால இது போன்ற எனர்ஜி ரிலேட்டடான பங்குகள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரிலேட்டடான பங்குகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் மாற்றம் வருமா? அட இவங்கெல்லாம் யாரும் உதவியே பண்ண வேண்டாம், அடுத்த வாரத்திலிருந்து ரிசல்ட் சீசன், Q4 ரிசல்ட் சீசன், அவங்களுடைய ரிசல்ட் அப்டேட் வரும்பொழுது இன்னும் பெரிய அளவில் உதவி செய்யுமா அப்படின்றதெல்லாம் தான் இப்போ முக்கிய கேள்வியாக இருக்குது. எப்படியோ நாளைக்கு விடுமுறை, திங்கட்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்டினுடைய ஏற்றம் நம்மளுக்கு இன்றைக்கி எப்படி ஷாக்கிங்காக ரொம்ப அருமையான லாபத்தை கொடுத்ததோ அதே மாதிரி திங்கட்கிழமையும் லாபம் கொடுத்ததுன்னா எத்தனையோ பேர் லாக் ஆனதுலேருந்து ரிலீஸ் ஆயிடுவாங்க சமீபத்தில். சரிங்க நண்பர்களே, நாளை விடுமுறையை என்ஜாய் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.